தினமொரு வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வேலை நெருங்கிவிட்டதை அறிந்தான். பூமிக்குரிய கூடாரத்தை விட்டு பிரியும் நேரம் வந்துவிட்டதை உணர்ந்தான். மரணத்தின் விளிம்பிற்கு இன்னும் கொஞ்ச தூரமே உள்ளதை புரிந்து கொண்டான். அங்கே ஒரு நிமிடம் நின்று தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை திரும்பி பார்த்தான். தான் செய்ததை, சாதித்ததை, அடைந்ததை உற்று பார்த்தான். அங்கே முதிர் வயதிலும் அவனுடைய கண்கள் பிரகாசமடைந்தது. இரத்த ஓட்டம் சுறுசுறுப்பாகியது. எலும்புகளில் புது பலம் வந்தது. நான் நல்ல போராட்டத்தை போராடிவிட்டேன். எனக்கு நியமித்த ஓட்டத்தை வெற்றியாக முடித்து விட்டேன். என் விசுவாசத்தை கடைசி வரை காத்துக்கொண்டேன் என்று இதயத்தில் கம்பீரித்தான். அங்கே ஒரு ஆழ்ந்த திருப்தியை உணர்ந்தான். மறுபுறம் இதய கண்களை திறந்து நோக்கினான். சிங்கம் போல் சீறி பாய்ந்த தன்னை தமஸ்கு சாலையில் தடுத்தாட்கொண்ட இயேசு கிறிஸ்து மகிமையான நீதியின் கிரீடத்தோடு அவனுக்காக காத்திருப்பதை கண்டான். தன் வாழ்க்கையை மன நிறைவுடன் வாழ்ந்து முடித்ததை எண்ணி மகிழ்ந்து தீமோத்தேயுவுக்கு அதை எழுதினான். பிரியமானவர்களே, நாமும் ஒரு நாள் நாம் கடந்து வந்த பகுதிகளை திரும்பி நோக்கும் நேரம் வரும். அங்கே நாம் உலக பிரகாரமாக சம்பாதித்ததோ சாதித்ததோ அல்ல, உலக பிரகாரமாக நாம் சாதித்ததும் அடைந்ததுமான உயர்வுகளை குறித்த நினைவுகள் நம்மை உற்சாகப்படுத்தாது. பரிசுத்தத்தை காக்கவும், உண்மையில் நிலை நிற்கவும், நேர்மையில் தவறாதிருக்கவும் ஒரு சிரமமான போராட்டத்தை போராடி இருக்கிறோம் என்ற நிச்சயம் அங்கே கிடைத்தால் அந்த நினைவுகளே ஒரு பெரிய உற்சாகத்தை கொண்டு வரும். ஒருவேளை கர்த்தருக்காக பல ஊழியங்களை செய்து, பல சபைகளை எழுப்பி, பல சாதனைகள் புரிந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்தும் விதமான வாழ்க்கை வாழ சிரமப்பட்டோம் என்பதே நமக்கு திருப்தியை கொண்டு வரும். அந்த திருப்தி ஏற்பட்டால்தான் மன நிறைவுடன் மறுமையின் வாசலை நோக்கி செல்ல இயலும். இந்த பூமியை விட்டு பிரியும் முன்பு நாம் தேவனுக்காக நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் உண்டு. அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு அக்கறையின்றி இருந்து கொண்டு நம்முடைய சுய நோக்கங்களை நிறைவேற்றினால் அங்கே நிறைவோ திருப்தியோ வராது. ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும், விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும், சரியான வழியில் நடப்பவர்களாகவும், வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமென்.